இறைவன் நமக்கு தருகிற பெருமை எத்தனை பெருமையாச்சு? 6 பெருமை ஆயிடுச்சு இல்லையா? இப்படிப்பட்ட பெருமையை நமக்கு இறைவன் வழங்குகிறார். அதனால இந்த ஜெபம் முடியும் வரை நான் உங்களை இப்படித்தான் அழைப்பேன். அழைக்கும் போதெல்லாம் அப்படியே மகிழ்ச்சியில, பெருமையில, ஆணவத்துல, கர்வத்துல நம்ம சொல்ல வேண்டிய பதில் கையை உயர்த்தி சொல்லணும் இல்லையா? தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினரே, அரச குருத்துவ கூட்டமே, தூய மக்களினமே, அவருடைய உரிமை சொத்தான மக்களே, கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிற கடவுளின் மக்களே, அவருடைய தனி சொத்தான மக்களே, இதுதான் நீங்க. இப்படிப்பட்ட பெருமையை அள்ளி கொடுத்தவர் ஃபாதர் மரியதாஸ் அல்ல. யாரு? அவர் அள்ளி கொடுக்கிறார். நீங்க ஏன் மக்கள், உங்க மேல எவனாலையும் கை வைக்க முடியாது. பயம் இருக்கா? கொஞ்சம் கூட பயப்படாத, தைரியமாரு, தில்லாரு. உனக்கு மேல யாரும் கை வைக்க முடியாது. ஏன்னா நமக்குனே ஒரு திமிரு இருக்கு தெரியுமா? நமக்குனே ஒரு திமிரு. அந்த திமிரு என்ன தெரியுமா? வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். திமிருன்னு சொன்னேன் இல்லையா? அந்த திமிருக்கு பேர் என்ன தெரியுமா? வல்லமை. வல்லமை எங்க இருந்து வருது? பரிசுத்தாவிட்ட இருந்து. பெந்தகோஸ்தே நாளுக்கு முன்பு பயந்தவர்கள் ஆவியானவரை பெற்றுக்கொண்டு வெளியே சென்று இயேசுவை பற்றி அறிவித்த போது